பிரம்மா டெல்லி மகாராஷ்டிராவில் கணக்கு அரசியல்வாதி ஆணுக்கு பெண்ணுக்கும் உடைய போட்டு அலங்காரம் பண்ணி அந்த இப்போ கணக்கு போட்டார். ஆனால் என்ன செய்தாரோ 2 கணக்கு போட்டிருக்காரு. ஒன்று அலங்காரம் பண்ணி ரோட்டில் வீதியாக விலங்கு மாட்டி பூட்டு மாட்டி தான் நான் இழுத்துட்டு வருவேங்காரு, இல்லைன்னா பூமியில் நான் இறக்குவோங்காரு. 2 கணக்கில் அவர் வச்சுட்டார் ஐயா. 2 கணக்கில் பிடிச்சிட்டார். நீதிமன்ற கோர்ட்டை அவமதிக்கக்கூடாது, கணக்கை ஒப்படைக்காமல் இன்னும் கொட்டு ஊதான் குழல் ஊதான் கொட்டு மேலே அடிக்கான் சிங்கி தட்டு தான். புரியுதா? இப்போ தான் விளையாட்டே இருக்குன்ட்டார். கொடி சிவலிங்கம் கொடி உலக நாடு, பூமிக்கு உள்ள சொத்து பூமிக்கு அதிபதி, பூமிக்கு உள்ள சொத்து பூமிக்கு அதிபதி, கடவுள் கொடி பறக்குது சிவலிங்கம் கொடி. ஆனால் பேசக்கூடாது. நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து ஓலையை அனுப்பிடு. அரசியல்வாதி பொத்திட்டு போகிறானா இல்லை என்ன விரிச்சிக்கிட்டே அலைய போகிறானான்னு இப்படியே போட்டு அனுப்பிடுங்கப்பா. ஆன்லைனில் தட்டி விட்ருங்க. ஆன்லைனில் தட்டி விட்டு ஓலையை அமீனாட்டை கொடுத்து விட்ரு. எல்லாம் வார்டு வரைக்கும் இருக்கிறவனுக்கு போயிடணும். புரியுதா? அந்த போனாத்து இந்த கணக்கு வச்சு தூக்குவார். கணக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. சர்ச்சையாக உட்காந்துருக்காரு. இப்போ அவர் மதுரையிலேருந்து கணக்கு அவனை பிடிக்காரு. இப்போ யாரா மோடி பேல பிடிக்காரு. மதுரையில் அவன் கணக்கு ஒட்ட கணக்கு உருவணுன்னு இந்த கை சின்னத்துக்காரன் காங்கிரஸ் சின்னத்துக்காரன் அவன் அணியாக மோசம் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். இவன் மாற்றி போட்டியிலே இந்த பேவை உட்காந்து நாசம் பண்ணி கந்தல் கோலம். அதுக்கு முன்னாடி உள்ளவன் விவசாயத்துக்கு விட்டான். அதுக்கப்புறம் இந்த நோட்டு அச்சடிக்க பெட்டியை வச்சு விட்டு இந்த பேப்பராக கடவுளானுங்கிற கணக்கில் உட்காந்துருக்கான். இப்போ இந்த பேப்பரா அரசியல்வாதியா அப்படின்ட்டார். இந்த பேப்பரா அடித்த பேப்பரா இல்லை அரசியல்வாதியா நானா அவனான்னு பார்க்காம நான் விடமாட்டேன் அப்படின்ட்டார். ஜட்ஜாக உட்காந்துட்டாரா அந்த தண்டனை தான். அவர் போட்டது கணக்கு தண்டனை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீதித்துறை, நீதிபதி, ஜட்ஜி, நீதி அரசர் இந்த 4 கணக்கில் 3 பாயிண்ட் போட்டார். அது அவன் அடங்கலை. இப்போ ஜட்ஜாக உட்காந்துருக்காரு. புது கவர்மெண்ட்டு ஜட்ஜாக உட்காந்து கொடியேற்றி உட்காந்துட்டார். கணக்கு போட்டார். ஆனால் இதுக்கு மேலே நான் விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்ட்டார். கோர்ட்டில் கெடுக்கப்பா இந்த அடக்க முடியாது நினைக்காப்பா. எப்படி அடக்குதாருன்னு பார். அது இவரால் தான் முடியும். மாதிரி கிடக்கான். மாதிரி வண்டி ஓட்டி போகிறான். மாதிரி பூமியை பாழாக்குதான், புகையாக விட்டு பாழாக்குதான். அப்போ அந்த ஈக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு லிங்க் வரைக்கும் பிடிச்சி வச்சுருக்காரு. கசைக்கு விட்டுருவார். அப்படியே கசைக்கு விட்டுருவார். முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. டெல்லி பிரதமர் வர்ற கணக்கு முடிஞ்சு வச்சு. இவர் வந்தால் பிறகு அவன் வரக்கூடாது. இவர் உட்காந்து ஜட்ஜாக உட்காந்துட்டாரு. அவன் வரக்கூடாது. புரியுதா? அவன் வரக்கூடாது. கொடி பறக்கு. அப்போ என்ன அட்டூழியத்தில் வாரான், என்ன சேட்டையில் வாரான். அப்போ அந்த அகம்பாத சேட்டை ஒரே ஆன்லைனில் ஒரே கணக்கு தான் முடிஞ்சு வச்சு. நான் சிவலிங்கம் கொடி, என் கொடி பறக்கு, நீ எதுக்குடா உள்ளே வார அப்படிங்கிற கேள்வி அவர் எடுப்பார். எடுக்கையில் இந்த பாயிண்டில் குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, மந்திரி எல்லாமே ஒட்ட வலிச்சு அள்ளிட்டு வந்துடுவார். முடிஞ்சு வச்சு கணக்கு. லேசான கணக்கு இவர் போடுற பாயிண்ட்டு. ஆனால் அவன் எவ்வளோ பாழாக்கணும். அவன் மண்டையை வச்சே கசக்கி புளிஞ்சி கடைசி உள்ள வலையில் மாற்ற மாதிரி தான் அவர் கொண்டு வருவார். ஐயா கடவுள் முக்கால் சாத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு. அவர் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. சேட்டை பண்ணுதான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சேலை கட்டி பூ வச்சு அலங்காரம் பண்ணி ரோட்டில் விட்டுருவார். அத்தனை அமைச்சர்கள் போகிறான். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா.